வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா டைப் 4ல் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்க போகிறோம். இர்ராஷனல் ப்ரூஃபிங் ஃபார்மெட்டில் மொத்தம் 6 டைப் இருக்குது. 6 டைப்பில் 3 டைப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இது பார்க்க போகிறது 4வது டைப். ஸோ 4வது டைப் எப்படி எந்த ஃபார்மெட்டில் இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த டைப்போட ஜென்ரல் ஃபார்மெட்டை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நம்பர் ஏ ப்ளஸ் அனதர் ஒரு நம்பர் ரூட் ஃபார்மெட்டில் இருக்கும். இதை நாங்கள் இப்போ எப்படி சொல்லுவோம்? ஏ ப்ளஸ் ரூட் பி. இந்த ஏங்கிற நம்பரும் ஒரு இன்டீஜர் தான். பிங்கிறது என்னென்னா நான் ஸ்கொயர் இன்டீஜர்னு சொல்லணும். ஏன்னா ஸ்கொயராக இருந்தால் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடலாம் இல்லையா? அதனால் ஸோ ப்ளஸ் ஃபார்மெட்டில் இருக்குங்கிறத ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரூட் நம்பர் ஒரு ப்ளஸ்ஸு அது போக ஏதாவது ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு நம்பர் அது எப்படினாலும் இருக்கலாம். பட் ஆனால் ரூட்டாக இல்லை. எதுக்குரியது? டைப் 4ஆக இருக்குதுன்னா. ஸோ இப்போ இதை நான் இர்ராஷனல்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? லெட்டர்ஸ் assume on the contrary that ஃபோர் ப்ளஸ் ரூட் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். அதாவது நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இர்ராஷ்னல்னு ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் நாம் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம்? ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன்? 3 டைப் ப்ரூஃப்லேயுமே ஒரே மாதிரி தான் நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். டைப் 2ல் இருந்து டைப் 6 வரைக்கும். ஸோ இப்போ ரேஷ்னல்னு நம்ம எதை எடுத்தாலுமே நம்மளுக்கு உடனே என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? then there exists a positive integer. ஓகேவா? ஸோ then there exists a positive integer a and b. இப்போ 2 இன்டீஜரை எந்த கண்டிஷனில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. such that கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம எடுக்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ 4 ப்ளஸ் ரூட் 2 ஈக்குவல் டு ஏ பை பி. இந்த சச் தட்டுக்கு அடுத்து கொடுக்குற கண்டிஷன் இது தான். வேர் ஏ அண்டு பி ஆர் கோப்ரைம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 4 ப்ளஸ் ரூட் 2 ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டைப் 2ல் இருந்து டைப் 6 வரைக்கும் ஒரே ஃபார்மெட்னா என்னது? என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரூட் நம்பரை ஹோல்ட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு ரிமைனிங் என்ன இருந்தாலும் கொண்டு போயிடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரூட் 2 ஈக்குவல் டு ஏ பை பி. இந்த ப்ளஸ் 4 இது வந்து முன்னாடி எந்த சைனும் இல்லை அப்படின்னா அது ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் 4ஐ மூவ் ஆன் திஸ் சைடுனா எப்படி வரணும்? நம்மளுக்கு மைனஸில் எழுதணும். சப்போஸ் இங்கே மைனஸில் இருக்குதுன்னா இங்கிட்ட வரும்போது எப்படி எழுதுறீங்க? ப்ளஸில் எழுதுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது நிறையா பேருக்கு இந்த இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. பட் ரேஷ்னல்னால் என்ன அர்த்தம்? ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் கொடுக்கணும். இப்படியே எழுதி வச்சா மார்க் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் ப்ராப்பர் வே அப்படிங்கிறது என்னென்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டரில் எந்த நம்பருமே இல்லை அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1க்கும் பிக்கும் நான் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன தான் கிடைக்கும்? 1ஓட எந்த நம்பர் எல்சிஎம் பார்த்தாலும் அந்த நம்பர் தான். ஸோ பிங்கிறது இதோட எல்சிஎம். அப்போ இந்த பியை என்ன பண்ணணும்? இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு டேம் ஏ அப்படி இருக்க போது 4b. இது ஒரு டைப். இது வந்து ப்ராப்பர் வே மேக்ஸோடது. சில மெம்பர்ஸ்க்கு இது புரிய மாட்டேங்குது. இப்படி சொல்கிறது எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்படி புரியாதவங்க என்ன பண்ணுங்கள்? இந்த நம்பருக்கு ஃப்ராக்ஷனல் இருக்குது, இதுக்கு ஃப்ராக்ஷனல் இருக்கா? இல்லை. இது வந்து ஒரு இன்டீஜர் ஃபார்மெட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்காக இதை அப்படியே கிராஸ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ கீழே இருக்கிற டெனாமினேட்டர் வேல்யூ அப்படி இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போது இது எதுக்கு ஈக்குவல்? ரூட் 2க்கு ஈக்குவல். இது என்ன நம்பர்? ஆக்சுவலி நம்மளுக்கு ரூட்டுங்கிறது இர்ராஷ்னல். ஃப்ராக்ஷனலில் இருந்தாலே அது என்ன நம்பர் நம்மளுக்கு? ரேஷ்னல். ஃப்ராக்ஷனில் இருக்கிற நம்பரில் ரூட் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா 2/√7 இப்படின்னு இருக்கும். அப்போ இது ஃப்ராக்ஷனலில் தானே மேம் இருக்குது, இது நான் ரேஷ்னல்னு கொடுக்கலாம்னு. இந்த 2 நம்பருமே இன்டீஜராக தான் இருக்கணும், ரூட்டில் இருக்கக்கூடாது. அதனால தான் அதை கண்டிஷனே நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? சரி. அப்போ இர்ராஷ்னல் ஈக்குவல் டு ரேஷ்னல்னால் இந்த இது என்னவாக இருக்குது? தப்பாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம எதனால் இந்த தப்பு வந்தது? ஸோ விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் ஃபார் அவர் அசம்ஷன். நம்ம என்ன அசம்ஷன் பண்ணணும்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அதாவது கிவன் சம்மு இர்ராஷ்னலில் இருந்ததை நம்ம ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ணணும். அதனால தான் கான்ட்ரடிக்ஷன் ஆகிருக்கு. ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும்? 4 ப்ளஸ் ரூட் 2 அப்படிங்கிறது இஸ் அன் இர்ராஷ்னல். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.